இதய முரளி அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் பசங்களோட ஒன் சைடு லவ் கடைசி வரைக்குமே டபுள் சைடு ஆகாம போன அத்தனை பசங்களுக்குமே இந்த பிலிம் டெடிகேட் டு ஆல் அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு சூப்பரான ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படிதான் சொல்ல முடியும். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ் கூட்டு போயிருப்பாங்க. அந்த கிஸ் அடிச்சா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும்ல, அந்த டைமிங்ல நம்ம இருந்த சின்ன வயசுல அந்த ஒரு கான்செப்ட் வந்து படத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இன்க்ளூடிங் டியூஷன் சென்டர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம டியூஷன் படிக்கும்போது அங்க போன லவ், எந்த லவ், அதாவது ஓவரால் மிக்ஸ்டான ஒரு ஸ்டோரியா வந்திருக்கும். சூப்பரான ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் தி லாங் டைம் இப்படிப்பட்ட ஒரு படம் நான் வந்து பாக்குறேன். இந்த ரிவ்யூ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியே ஆகணும், டிராவிட் அண்ட் சுதாகர் ஹேண்ட்ஸ் ஆஃப்னா உங்களோட காமெடியா இருக்கட்டும், உங்களோட சீக்வன்ஸா இருக்கட்டும், பயங்கரமா அந்த படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அதர்வாவா இருக்கட்டும், எல்லாருமே செம்மையா வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இதையும் தாண்டிதான் சொல்லணும்னா ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் வர்றது ரொம்ப 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 கம்மியா தான் வருவாரு. பட் ஆனா வரக்கூடிய டைமிங்ல ஸ்கோர் பண்ணிட்டு வந்து போயிருப்பாரு. இப்ப இந்த படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோவுக்கு அதாவது அதர்வா சாருக்கு வந்து அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அவரை வந்து யார் வளர்க்குறான்னா அவரோட மாமா தான் வந்து வளர்க்குறாரு. அதாவது அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு ஹாப்பியோட அந்த ஒரு என்னைக்குமே அது உணர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு இதோட வந்து அது தெரியவே கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறாரு. அதே மாதிரி ஜேர்னி வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் போறாங்க. ஸ்கூல் போகும்போது தான் இந்த ஸ்கூல் இன்சிடென்ட்ல இந்த மாதிரி கிஸ் அடிச்சா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உள்ள வருது. ஆனா அதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது வேற மாதிரி வந்து இருக்கும். இப்படியே வந்து போயிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டேஜஸ் வந்து முடியுது. இப்போ இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கும். ஒருத்தவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை எப்படி பிறக்கும், எதுக்காண்டி பிறக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு இதுல வந்து ஒரு கொலாப்ஸான ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் லைஃப்ல இருந்து அப்படியே கொஞ்சம் வந்து ஜம்ப் ஆகி போனீங்க அப்படின்னா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. அப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அப்பதான் நம்ம சுதாகரனோட என்ட்ரி வந்து இருக்கும். உள்ள வந்துடும் போது அவர் போயிட்டு ஒரு ஒன் வீக்கா வந்து போயிட்டு வருவாங்க. இது வந்து எல்லாருமே சேர்ந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அதோட ஸ்கூல் லைஃபோட ஜேர்னிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதோட ஸ்டோரி, அதோட லவ் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் 2 ஹீரோனிஸ் 2 பேரையுமே வச்சு செஞ்சிருக்காங்க. அதாவது பிரீத்தி முகுந்தனா வந்து இருக்கட்டும் அண்ட் கைடுலவேரியா இருக்கட்டும், 2 பேருமே செம்ம ஆக்ட், குறைய சொல்ல முடியாது. ஹீரோனி வந்து பிரீத்தி முகுந்தன் வந்து நாசால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஸ்பேஸ்ல நாசால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் இதை நான் சொல்லல, இது படத்துக்குள்ள நீங்க ட்விஸ்டா வந்து பாருங்க. இந்த மாதிரிதான் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும், அதாவது அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் பசங்க சொல்லவே முடியாம ஒன் சைட் லவ் கடைசி வரைக்கும் ஒன் சைட் லவ்வாவே போய் முடியும். அதுதான் அந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கு இடையில நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அண்ட் லவ் சீக்வன்சஸ் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ்டான ஒரு மூவி தான் இதய முரளி அப்படிங்கிறது. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபீல் குட் சூப்பரான ஒரு மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப 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 ஆஃப்டர் தி லாங் டைம் ஒரு சூப்பரான ஒரு மூவி. அண்ட் இதையும் தாண்டி இந்த மூவியை பத்தி சொல்லணும்னா நான் இன்க்ளூடிங் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். சுதாகர் அண்ணாவா இருக்கட்டும், டிராவிட் அண்ணாவா இருக்கட்டும், ஹேண்ட்ஸ் ஆஃப். நான் ஆக்சுவலி இதோட இப்ப கூட நான் FDFS பார்த்துட்டு தான் வந்தேன் வெற்றியில. சுதாகர் அண்ணா, கோபி அண்ணா பார்த்திருந்தேன். பட் டிராவிட் அண்ணா வந்து ஏதோ ஷூட்டுக்கு போயிருந்தாரு போல, வரல. பட் ஸ்டில் மற்றபடி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து வந்திருந்தாங்க. அதர்வா எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து வந்திருந்தாங்க. இதோட பெயின் எங்களுக்கு தெரியும். அதாவது அந்த ஒரு இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். ஒரு யூடியூபரா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரீச் அப்படிங்கிறது சும்மா கிடைக்கல. அத்தனை வருஷத்தோட உழைப்பு, அத்தனை வருஷத்தோட பேக்ரவுண்ட் பின்னாடி அவ்வளவு தூரம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் ஒர்க்காகவும் இருக்கட்டும், தனித்தனியா ஒர்க் பண்ணதாகவும் இருக்கட்டும், அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டே பை டே கஷ்டப்பட்டு சேர்ந்து இன்னைக்கு கிடைச்ச இந்த ஒரு வெற்றி உண்மையிலேயே ஹேண்ட்ஸ் ஆஃப். அண்ட் கோபி அண்ணாவோட மூவி அண்ட் கமிங் 17th வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது ஒரு சரியான ஒரு ஃபன்னான ஒரு மூவியா வந்திருக்கும். அதுக்கும் ஈகர்லியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்க்ளூடிங் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபேன் பரிதாபங்களோட. முக்கியமா சொல்லலாம் கோபி அண்ணா, சுதாகர் அண்ணா, டிராவிட் அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன். எல்லா வீடியோஸுமே இது வரைக்கும் போட்ட அத்தனை வீடியோஸுமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.7K வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. அத்தனை வீடியோஸுமே நான் வந்து பார்த்திருக்கேன். அவ்வளவு பெரிய ஒரு ஃபேன். அதையும் தாண்டி அந்த ஒரு அவரோட ஃபேஸ்ல எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்த்தேன். அதே இடத்துல நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் ஒன் டே ஐ வில் பி கம். அது ஒரு நாள் நடக்கும் நமக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்காண்டி வேலையை பார்க்கணும் அப்படிங்கறத மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்ம வந்து பார்க்கணும். அதோட ஜேர்னி அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதோட ஒரு யூடியூபரா ஸ்டார்ட் பண்ணி நீங்க இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல அவ்வளவு பெரிய ஃபேஸை பார்க்கும்போது
அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அண்ட் ஓவரால் அதை நீங்க படத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபீல் குட்டான ஒரு படம். ஃபேமிலியோட எல்லாருமே போய் பார்க்கலாம், குழந்தைய ஃபேமிலியோட எல்லாருமே போய் பார்க்கலாம். எந்த ஒரு செக்ஷுவல் சீன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்திருக்காது. ஃபேமிலி மூவி, ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் அடிச்சு ஓடும் அப்படிங்கிறதுக்கு அஷ்யூரிட்டி கேரண்டியா சொல்லலாம். சூப்பரான ஒரு படம், மிஸ் பண்ணாம தியேட்டர்ல வந்து பாருங்க. முக்கியமா தமனோட மியூசிக் அடிச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு. பாட்டால நீங்க எல்லா சாங்ஸுமே டம்மு டம்மு டம்முன்னு அடிக்குது, இன்க்ளூடிங் டால் பெட்மாஸ் நீங்க கேட்டீங்கன்னா செம்ம சடம் சிஸ்டமா இருக்கும். சொல்லவே தேவையில்ல தமனோட மியூசிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பட் இதுல எஸ்பெஷலி அவருமே உள்ள வந்து ஆக்ட் பண்ணியிருக்கனால சரியான மியூசிக் வந்து கொடுத்திருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு லவ் ஃபீலான ஒரு குட் ஃபீல் படம். லவ் பண்றவங்களுக்கும் சரி, லவ் ஒன் சைடா பண்றவங்களுக்கும் சரி, கப்புலா இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல நான் என்ன லவ்வே பண்ணல, இல்ல நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் சொல்லல நீயும் சொல்லல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு சூப்பரான ஒரு படம். எல்லாரும் போய் தியேட்டர்ல வந்து பாருங்க. அண்ட் அடுத்து மீட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எதுக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக மறக்க பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ணிச்சுங்க சோஷியல் மீடியா கௌதம் சர்ச் பண்ணுங்க. நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.